ஸ்குவாட் இன்னையோட நம்மளோட இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 19th டே பார்த்தீங்கன்னா 2 டப்பாவில் வந்து நான் தண்ணி வச்சிருப்பேன். ஏன்ட்டு உங்களுக்கே தெரியும், அது ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக வச்சிருப்பேன். இந்த ஈரப்பதம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருப்பேன். பார்த்தீங்கன்னா 20th டே காலையிலே வந்து மூக்கு குத்த ஆரம்பிச்சிருக்கும். நான் மதியம் வந்து பார்த்து நல்லாவே மூக்கு குத்தி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஒரு முட்டை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது லைட்டாக வந்து நவர்ந்துட்டே இருந்துச்சு. என்னடான்ட்டு நான் திரும்பி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூக்கு குத்தி கொஞ்சம் பெருசாகவே அந்த ஓட்டை வந்து பெருசாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் போய் பார்த்தோன்னா அந்த முட்டை வந்து பொரிச்சிட்டு இருந்துச்சு. 2வது முட்டை பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீட்டில் இல்லை, அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க முட்டை பொரிச்சிடுச்சு சொல்லிட்டு. அப்புறம் போய் பார்க்கும்போது அம்மா வந்து நான் தூக்க போகிறேன்டா கையில் ஆசையாக இருக்குன்னாங்க. நீங்களே அம்மாவோட ரியாக்ஷனை பாருங்கள் ஸ்குவாட். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை அம்மாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் அந்த கோழி கொஞ்சம் தூக்கும் போது. சிரிப்பில் நீங்களே பார்த்துருப்பீங்க அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி நம்ம ப்ரூடிங் செட்டப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இந்த வலையை வச்சு செட் பண்ணிவிட்டு வந்து 20th டே நம்ம இன்குபேட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்மளோட கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்று இறந்துட்டு இருந்துச்சு. முட்டையிலேருந்து வெளியே வரவே இல்லை. அது நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது இறந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே